ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டோஸாக காட்டுறேன் என்னென்னன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் சர்வீசஸ் அந்த வெப் போர்ட்டலில் எப்படி போகணுன்றதோட லிங்க்கு. ஸோ நான் இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த லிங்க் வச்சு உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வரும். ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்டோட கவர் க்ரீன் கலர் கவர். ஸோ இதை வந்துட்டு அவங்க நான் இதை வந்து இன்னும் ஸ்டிக் பண்ணாமல் தான் வச்சுருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு அவங்க அந்த கம்ப்ளீட் ஃப்ளாப்பை வந்து ஸ்டிக் பண்ணாமல் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்ம தான் அதை ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சீல் அண்ட் சிக்னேச்சர். ஸோ இந்த கவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வீட்டுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கொரியர் கவர். பேக் ஃப்ளாப்பில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சீல் அண்ட் சிக்னேச்சருமே இருக்காது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் மட்டும்தான் சீல் சிக்னேச்சர் இருக்கும். க்ரீன் கலர் கவர், இது ப்ரௌன் கலர் கவரில் எதுவும் வராது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட்டு. இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லோக்கல் அட்ரஸ் சென்னைக்கு, இப்போ எனக்கு நான் சென்னைக்கு அனுப்பிச்சிக்கிட்டேன். ஸோ லோக்கல் அட்ரஸ்க்கு அனுப்புகிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக வரும். இந்த க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலர் இது இருக்குல்ல என்வலப் இருக்குல்ல, இது தனியாக வரும். அதுக்கப்புறம் அவங்களோட என்ன சொல்லுவேன், ஸோ டிகிரி அட்டஸ்டேஷன் இது தனியாக வரும். டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தனியாக வரும். ஸோ எல்லாமே அது தனியாக இதுக்குள்ளே போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரௌன் கலர் கவருக்குள்ளேயே எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்தியா போஸ்ட்டில் தான் அனுப்புவாங்க. ஸோ இந்தியா போஸ்ட் இப்போ அப்புறம் அப்ராடுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்துட்டு டேரெக்டாக இந்த க்ரீன் கலர் ஃப்ளாப்குள்ளே எல்லாத்தையும் வச்சு சீல் அண்ட் சிக்னேச்சர் உள்ளே போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு இது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட இந்த ஃப்ரண்ட்டு கவர் இது தான். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இந்தியா போஸ்ட்டோட ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஃப்ளாப் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் ஃப்ளாப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இது வேணும். தட்ஸ் இட். பார்த்தீங்கன்னா தெரியும். இது அதோட ஃப்ரண்ட்டு சைடு. ஸோ இது ஃப்ரண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். எப்பவுமே வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அட்டஸ்டேஷன் பண்ணுறாங்க, இல்லை எந்த யூனிவர்சிட்டி அட்டஸ்டேஷன் பண்ணாலுமே அவங்களோட சீல் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ஓகேங்களா. அவங்களோட சீல் வந்து கம்பல்சரி வந்து மேலே இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணாலே ஃபீல் பண்ணலாம் அது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ குமுலேட்டிவ் அதோட டிரான்ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் சொல்லி அதோட டிரான்ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து டிகிரி சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுப்பாங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்து உங்கள் டிகிரியோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதை வந்துட்டு அப்படியே சைன் பண்ணி அப்படியே அமைச்சிருவாங்க. அது சீல் சிக்னேச்சர் சைன், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம எங்கே அனுப்புகிறோமோ அதோட இது யூனிவர்சிட்டியோட இது. ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே நம்ம அது மேலேயே ஒட்டி இப்படி அனுப்பலாம். சரி. இது வந்து நீங்கள் ஆஃப்டர் வந்து நீங்கள் அந்த ஸ்டிக்கர் ஃப்ளாப்பை எடுத்துகிட்டு ஓட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணக்கப்புறம் எல்லாமே வெரிஃபைடுன்னு வரும். ஒன்ஸ் அவங்க எடுத்து செக் பண்ணிட்டாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில், சப்போஸ் இதில் வந்து ஏதாவது ஒன்று ரெட் கலரில் மார்க் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க மெசேஜும் போட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டும் நாங்கள் எங்களோட சிஸ்டமில் வந்து வெரிஃபை பண்ணும்போது தப்பாக இருக்குது இல்லை கிளியராக இல்லை அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எரர் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு, ஸோ இல்லை எல்லாம் எப்படி சொல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே அன்வெரிஃபைடுன்னு இருக்கும். அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைடுன்னு மாறும். சப்போஸ் இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்பன்சி அந்த மாதிரி ஏதாவது மார்க் பண்ணிவிட்டு ஆக்ஷன் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே மெசேஜும் போட்டுருவாங்க. அந்த டைமில் நீங்கள் கம்பல்சரி அண்ணா யூனிவர்சிட்டி நேரில் போய் விசிட் பண்ணணும் உங்கள் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர். ஓகேங்களா. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது சீக்கிரமாக முடியும். ஓகேங்களா. அது ஒன்று. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபைடுன்னு போட்டுட்டு க்ரீன் கலரில் அவங்க வந்து ஸ்டேட்டஸை வந்து மாற்றிடுவாங்க. ஏதாச்சும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா லைக் வந்து ஒரு ஸ்டேட்டஸாக மாறும்.
எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பெண்டிங் வெரிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்கிரிப்ட் லைக் வந்து வெரிஃபைடுன்னு வந்ததுக்கப்புறமா ட்ரான்ஸ்கிரிப்ட் பிரிண்டிங் ட்ரான்ஸ்கிரிப்ட் பிரிண்டிங் அண்டர் ப்ராசஸ்ன்னு வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பேட்ச் செக்ஷன் ப்ராசஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட்டட் வரும். கம்ப்ளீட்டட்னு வந்ததுக்கப்புறம் கேடிஏ இந்தியா போஸ்ட் நம்பரை கொடுப்பாங்க. அப்புறம் எந்த டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அதை வந்து டிஸ்பேட்ச் பண்ணாங்க அப்படின்றதையும் எல்லாத்தையும் கீழே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை வந்து உங்கள் ட்ராக்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேஸுக்கு ஒரு தனி இது பாக்ஸாக க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்றது இதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அப்ளிகேஷன் நம்பர் அப்புறம் அப்ளிகண்ட் ஐடி அது எல்லாமே ஒரே இதில் வந்துடும். ஸோ அதுதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் டிஸ்பேட்ச் செக்ஷன் ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இது 3 to 4 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டிஸ்பேட்ச் ஆகிடணும். ஆகி உங்கள் இதுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டட்னு மாறணும். அப்படி சப்போஸ் மாறலை அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி போய் பார்த்துருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போய் பார்த்து அவங்களோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸில் போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு இதே மாதிரி தான் வந்து ஸ்டேட்டஸ் காட்டுது, மாறவே இல்லை அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து 10 நாள் கிட்டத்தட்ட அப்படியே 10 நாள் வந்து டிஸ்பேட்ச் செக்ஷன் ப்ராசஸ்லேயே அது ஏன்னா அந்த டேட்டா பர்த் தப்பாக கொடுத்துன்றதுனால அதை அவங்க ப்ராசஸ் பண்ண அப்படியே வச்சுருந்தாங்க. நான் நேரில் போய் பார்த்து அவங்கக்கிட்ட ப்ளீட் பண்ணி கேட்டதுக்கப்புறமா தான் அதை வந்துட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணி எனக்கு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து டிஸ்பேட்ச் பண்ணாங்க சொல்லப்போனால். ஸோ அதனால தான் நேரில் போய் பாருங்கள். தயவுசெய்து காசாக பண்ணவா சொல்லுங்கள், நேரில் போய் ஒரு டிபி பாருங்கள். பார்த்தாலே கன்ஃபார்ம் அவங்க வந்து உங்களோட ரிக்வெஸ்ட்டை வந்து அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஐ திங்க் ஸோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் செக்ஷனை கரெக்டாக பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து க்ரீனாக இருக்கணும். க்ரீனாக இருந்ததுக்கப்புறம் தான் அவங்க ப்ராசஸிங் ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் ரெட்டில் ஏதாவது ஒன்று மார்க் ஆகிடுச்சுன்னா தயவுசெய்து அன்றைக்கே போய் அன்னைக்கு போய் பாருங்கள். கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் போய் பார்த்து அவங்ககிட்ட பேசி அந்த ஒன்று புது அப்ளிகேஷன் போடுறதுனா புது அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். இல்லை அந்த பழைய அப்ளிகேஷன்லேயும் அவங்களால அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னா தயவுசெய்து அப்டேட் பண்ணி இது பண்ணுங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த 2.5 monthsலேருந்து 3 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் வந்து நீங்கள் பேனிக் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு இது பண்ணலாம். தட்ஸ் இட்.